இந்த உலகத்துல நிறைய இருள் இருக்குது சரிங்களா. பாவ இருள் வந்து பாவம் ஒரு மனுஷன் என்ன பண்ணாதுன்னா வாழ வைக்காது. அவனை தொடர்ந்து பிடிக்கும் அந்த பாவம். அவன் எங்க ஓடி போய் பாவத்துக்கு ஓடி எங்கேயுமே ஒளியவே முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தான் என்ன ஆகுதுன்னா பாவத்துக்கு நம்மளோட பாவத்தை நீக்கி சுத்திகரிக்குமா. இப்ப நீங்க ஏதாவது பலி செலுத்துறீங்கல்ல, ஒரு கோழி ஆடு பலி செலுத்துறீங்க, ஏன்னா ஒரு பாவ நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு இதுக்கு நீங்க போய் பலி செலுத்துறீங்கல்ல, வெட்டுறீங்க, ரத்தம் வந்து வருது. ஆனா குற்றமே இல்லாத ஏசப்பா நம்மளுக்காக என்ன பண்ணாரு, சிலுவையில போய் ரத்தம் சிந்தி நம்ம மேல இருக்கிற எல்லா பாவத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய அந்த ரத்தத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது அந்த பாவத்துல இருந்து அவங்களுக்கு விடுதலை, என் கணவருக்கு அந்த விடுதலையை கொடுத்தாரு. அடுத்தது ஏசப்பாவுடைய ரத்தம் எதுனா நம்மளுடைய சாபத்தை நீக்க ஏசப்பா என்ன பண்ணாரு, இந்த பூமிக்கு வந்தாரு. எல்லாம் ஏசப்பாவுடைய தலையில முட்கிரீடம் பார்த்திருக்கீங்களா, முள்ளுனால அப்படி சுத்தி வைப்பாங்க. ஏன் அவர் முள்ள, அவர் வந்து ராஜா தான், அவர் கடவுள் தான், ஏன் அந்த முள்ள போய் அவர் தலையில வச்சாங்க அப்படின்னா சாபத்துக்கு அடையாளம் தான் முள்ளு சரிங்களா. முள்ள வந்து யாரும் விரும்ப மாட்டோம். விவசாயத்துல வேலை செய்றீங்க இல்லையா, முள்ளு வந்து என்ன பண்ணும், பயிரை வந்து நெருக்கி போட்டுரும். அதனால முள்ள விரும்ப மாட்டோம். முள்ளுன்றது ஒரு சாபம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமா மாத்ததான் அவர் என்ன பண்ணாரோ, அவர் தலையில முள்கிரீடத்தை சூட்டினாங்களாம். என் பிள்ளைங்க இந்த பூமியில சாபத்தோடு வாழக்கூடாது, அவங்களுக்காக நான் என்ன பண்றேன், ரத்தம் செஞ்சுறேன்னு சொல்லித்தான் முள்கிரீடத்தை அவர் சூட்டப்பட்டது சரிங்களா. மூணாவது பிசாசுனுடைய இருள். பிசாசு வந்து அவன் பைபிள் நாங்க வச்சிருக்கிற அந்த பைபிள்ல போட்டிருக்குது, திருடன் போட்டிருக்குது. திருடன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொள்ளடிக்க தான் திருடன் வருவான்ல. பிசாசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தினுடைய சமாதானத்தை திருட வருவான். நீங்க ஒரு நாள் சந்தோஷமா இருப்பீங்க, மறுநாள் பாத்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது. நீங்களே நினைப்பீங்க, ஐயோ நான் இன்னைக்கு இதை சிரிச்சிட்டுனா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், அழுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம சந்தோஷமா இருந்தா அந்த பூமியில ஒரு ஆளுக்கு பிடிக்காது, யாருக்கு, பிசாசுக்கு. ஆனா ஏசப்பாவுடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்க தான் வந்தது. ஆனா அந்த சந்தோஷத்தை திருட யாருன்னா பிசாசு தான் என்ன பண்றான். குடும்பத்துல கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. பிள்ளைங்க இன்னைக்கு பாத்தீங்களா, பிள்ளைங்க பெற்றோருக்குள்ள எவ்வளவு சண்டைங்க. எத்தனையோ பேர் இங்க இருக்கலாம், என் பிள்ளை என்ன கவனிக்க மாட்டான், என்னுடைய மருமக என்ன கவனிக்க மாட்டாங்கன்னு. அதெல்லாம் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு யாரு, பிசாசுடைய இருள். இப்படிப்பட்ட இருளை நீக்கதான் ஏசப்பா என்ன பண்ணாருன்னா இந்த பூமியில வந்து பிறந்தார்.